கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னதாக நம்மளுடைய தலைகளை வணங்கி தலைகளை குனிந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை நன்றி செலுத்தி நம்ம அப்பா அந்த நாளில் தாமே ஆண்டவரை நீங்களே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அன்று இந்த 26 அக்டோபர் 2025 ஆண்டவரை நீங்க எங்களை பார்க்க வச்சிருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றே ராஜா, எங்களுடைய பெருமை, எங்களுடைய அன்று ராஜா சிறப்பு அப்படின்னு எதுவுமே இல்லை ஆண்டவரே. எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அன்றே ராஜா, இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கீங்க. இந்த வார்த்தையை நாங்கள் பேசும்போது நான் அல்ல, பரிசுத்தாவியாகிய நீர் என் மூலியமாய் பேசுங்க. அன்றை கேட்கிறவர்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், அதன்படி அவர்கள் செய்யவும் ஆண்டவரே அவர்களை ஒப்புக் கொடுப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு வார காலம் ஆண்டு நடத்தி வந்தாரு. ஆக்சுவலி நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண சர்வன் வேற, ஆனா ஆண்டவர் என்கிட்ட வேற விஷயத்த பேச சொன்னாரு. அப்ப என்ன பேச சொன்னாருன்னா, இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னா, என்ன நடந்தது என்ன நடக்கிறதுன்னு தெரியாத போது நன்றி செலுத்துறது. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா being grateful even you know what happens. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாத போது நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை நாம இன்னைக்கு ஆராய போறோம். ஏன்னா நம்ம ஆஃப்டர் நம்ம சாட்சி சொல்லும் போதும், நம்ம நன்றி செலுத்தும் போதும், ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரே பண்ணும்போதும் நம்ம நன்றி செலுத்துவோம், சோதரம் செலுத்துவோம்ல. நம்மளுக்கு ஆண்டவரே நீர் எனக்கு இதை செஞ்சிருக்கீங்க, நீங்க எனக்கு இதை செஞ்சிருக்கீங்க அப்பா, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க, நன்றி செலுத்துறேன். எனக்கு நல்ல ஒரு காரியம் கொடுத்துருக்கீங்க, நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணுவோம். நம்மளுக்கு இருக்கிற விஷயங்கள், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம உணரக்கூடிய விஷயங்களை பார்த்துதான் நம்ம நன்றி செலுத்துவோம் இல்லையா? ஆனா இன்னொரு நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத, நம்மளால அதை உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நடத்தி வராரு. அது எப்படின்னா, இன்னைக்கு ஏசாயா 53:4 வசனம் படிப்போம். நம்ம ஏசாயா அதிகாரம், பழைய ஏற்பாடுல 53வது அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஓகே, இந்த வசனத்துல என்ன இருக்குன்னா, 2 கண்ணோட்டங்கள் இருக்கு. அதனாலதான் நான் உங்களோட சொன்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கண்ணோட்டத்துல என்ன நடக்குதோ அதை குறிச்சுதான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அது நான் தவறுன்னு சொல்லல, அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நன்றி மறக்காம இருக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்குன்னா, ஆண்டவர் தேவனால எதுக்காக வாதிக்கப்பட்டார்? அவர் அடிக்கப்படும் போது, அவர் சிலுவையில மரணம் அடையும் போது மனுஷவங்க நம்ம எல்லாரும் சுத்தி நம்ம அதை எப்படி பார்த்தோம்னு சொல்லி 2 விதமான கண்ணோட்டத்தை வைக்கிறாங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கும் போது அவர் பாவி இல்லை, அவர் எந்த ஒரு பாவமும் செய்யல, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தார். ஆனா அந்த சிலுவையில அவர் இருக்கும் போது அவர் நமக்காக, நம்ம என்னென்ன அநியாயம் அநியாயம் பண்ணியிருப்போம், நம்ம என்ன பொய் சொல்லியிருப்போம், நம்ம யாரோட வாழ்க்கையை நமக்கு எடுத்துட்டு போனோம்னு தெரியாது, நம்மளுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாராம். நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த வேதனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தாரு. ஆனா நாமோ, அடுத்த வசனம், அடுத்த வாக்கியம், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆனா நம்ம மைண்ட் அங்க அவர் சிலுவையில் இருக்கும் போது நம்ம என்ன நினைச்சோம்னா, நிறைய ஆண்டவர் அறியாத புறஜாதிகள் இன்னைக்கு அப்படிதான் நினைப்பாங்க. இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் ஒரு மகான், அவர் ரொம்ப உண்மையா இருந்தாரு, ஆனா அவர் சிலுவையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவர் ஏதோ தேவனால் தேவனுக்கு அவர் கீழ்ப்படியில, அதனால தேவன் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ எப்பொழுதுமே ஒரு காரியத்துக்கு 2 கண்ணோட்டங்கள் இருக்கும்.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கும் அப்படிதான். எப்பொழுதுமே நம்ம அந்த காரியத்தை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, அவங்க அடிபட்டு கிடக்குறாரு, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, மேல அவரோட சிலுவையில் மேல என்ன எழுதியிருக்கு, இவர் யூதருடைய ராஜா, ராஜாவா கிளைம் பண்ணியிருக்காரு, அதனாலதான் இவர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு அங்க இருந்தவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவரும் எதனால அடிக்கப்பட்டாரு? நமக்காக அடிக்கப்பட்டாரு. இங்க இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்காகவும் அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில அதை சுமந்தாரு. இதே மாதிரி ஒரு காரியத்துக்கு எப்போதுமே 2 கண்ணோட்டங்கள் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வசனத்தை வந்து நம்ம தியானிக்க போறோம். என்ன தியானிக்க போறோம்னா, எஸ்தர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க கூட சேர்ந்து. எல்லாருக்கும் எஸ்தரை பத்தி நிறைய தெரியும். எஸ்தர் ராணி வந்து எப்படி வந்து போராடி அவங்களோட ஜனத்தை வந்து யூத குலத்தை வந்து காப்பாத்தினாங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம எஸ்தர்ல நடந்த இன்னொரு கதையை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போறோம். எடுத்துக்கொள்ளுங்க என்னோட எஸ்தர் அதிகாரம் 5ஆவது அதிகாரம் வசனம் 9ஆவது வசனம் படிப்பாங்க. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாய் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். சோ இப்ப இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்தர் ராஜாத்தி ஆயிட்டாங்க. எஸ்தர் வந்து அகஸ்வேரு ஒரு ராஜாவுக்கு வந்து மனைவி ஆகுறாங்க. இந்த அகஸ்வேரு ராஜா யாருன்னா, இந்து தேசத்திலிருந்து இத்தோப்பியா தேசம், அதாவது இந்தியால இருந்து நம்ம மேப் வரைபடத்தை பார்த்தா ஒரு பெரிய கான்டினென்ட்டே வந்து அவர் வந்து கவர் பண்ணி ஆளுந்துட்டு இருக்காரு. அகஸ்வேரு ராஜா அவர் வந்து 127 தேசத்துக்கு ராஜாவா இருந்தாங்க. இப்ப நம்ம எல்லாம் தேசமா பிரிஞ்சுட்டோம் இல்லையா? அந்த காலத்துல பிரிட்டிஷ் நம்மள ஆளும் போதும் அப்படிதான். இந்தியாவும் பிரிட்டிஷ் கீழே இருந்துச்சு, மலேசியா பிரிட்டிஷ் கீழே இருந்துச்சு, சிங்கப்பூரும் பிரிட்டிஷ் கீழே இருந்துச்சு, இந்த மாதிரி இந்தோனேஷியா எல்லாம் பிரிட்டிஷ் கீழே தான் இருந்தோம் இல்லையா? அப்ப வந்து சுதந்திரம் கிடைக்கும் போது நம்ம எல்லாம் பிரிஞ்சுட்டோம். ஸோ அந்த காலகட்டத்துல அப்போவே இந்த அகஸ்வேரு ராஜா 127 நாட்டுக்கு ராஜாவா இருந்தார். அப்ப ராஜாவா இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்க விருந்து பண்ணுவாரு. ஒரு விருந்து, பெரிய விருந்து பண்ணி அவர் பொண்டாட்டியா ரொம்ப அழகா இருப்பாங்க, வஸ்தி, ரொம்ப அழகான ஒரு பொண்ணுன்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. அப்ப அவங்களை கூப்பிட்டுருக்காரு. அவங்க வஸ்தி வரல. வஸ்தி வராத பட்சத்துல என்ன நடக்குதுன்னா, ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. நான் இத்தனை பேரை விருந்துக்கு கூப்பிட்டு நான் உன்னைய வந்து காமிக்கிறோன்னு நினைச்சேன், நீ வரல. அப்ப அவன் மேல கோவமாயி வசிய வந்து துரத்திடுறாரு, தேசத்துல இருந்து துரத்திடுறாரு. அவர் ராணிய பொசிஷன் இழந்தாரு. அதுக்கு வந்துட்டு புது ராணியை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி பிரதானிகள்லாம் ஐடியா கொடுக்குறாங்க. ஐடியா கொடுத்தப்போ இந்த எஸ்தர் வந்து யாருன்னா, இந்த 127 தேசத்தை ஆண்டுட்டு இருக்கும் பொழுது யூத குலத்தாரங்க வந்து அடிமைக்குள்ள கொண்டு போகப்படுறாங்க. அப்போ பாபிலோன் தேசம் வந்து அவங்க வந்து அடிமைக்குள்ள ஆயிடுச்சு. அது ஒரு காலகட்டம். இப்ப நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாம் பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து நம்ம ஆழ்ந்துட்டு இருக்க மாதிரி இவங்களும் வந்து யூத குலத்தார வந்து இந்த அகஸ்வேரு ராஜா கீழே இருக்காங்க. ஆனா அதுக்கும் கீழே உள்ள ஜனங்கள், அடிமட்டத்துல இருக்கிற ஜனங்களாதான் யூதர்களை வந்து எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு மேலான ஜாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் ராஜா கூட ரொம்ப கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. ஆனா யூதர்கள் வந்து இந்த ராஜா பக்கத்துல கொஞ்சம் போக முடியாது, ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ். நம்ம இப்ப பாக்குறோம்ல, ஜாதி, இவன் வந்து கீழ் ஜாதிலாம், இவன் வந்து நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னு பாக்குறோம்ல. அந்த மாதிரிதான் யூதர்கள் வந்து அடிமைகளா வச்சிருந்தாங்க. யூதர்கள் வந்து கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தாங்க அந்த காலத்துல, ஈஸியா வந்து நுழைஞ்சிட முடியாது. அப்ப மொர்தெகாய்னு சொல்லி இந்த எஸ்தரோட சித்தப்பா தான் வந்து எஸ்தருக்கு வந்து சித்தப்பா பேரு மொர்தெகாய். ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, இவர் அந்த அரண்மனைக்குள்ள கூட போக முடியாது, அரண்மனை வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ உள்ள என்ன நடக்குதோ அப்படியே ஆளுங்க பேசி தான் வெளியே அந்த நியூஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ராணியை வந்து செலக்ட் பண்ண போறாங்கன்னு எஸ்தர் வந்து நல்ல அழகான ஸ்திரீ, நல்ல ரொம்ப மதிப்புக்குரிய ஸ்திரீ. அவளை வந்து அவளோட உண்மையான குலத்தை சொல்லாம உள்ள அனுப்பி எஸ்தர் ராணி ஆயிடுறா.
ஏன்னா உண்மையான குழந்தை சொல்லியிருந்தா உள்ள விட்டுருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த காலகட்டத்துல வந்து யூதர்கள் அப்படிதான் இருந்தாங்க. நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் ஆண்டவர் யூதர்கள் கூட வந்து இஸ்ரவேல் ஜனங்க கூட அப்படி இருந்திருக்காரு. ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க அந்த அந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக போய்கிட்டேதான் இருக்காங்க. இப்ப நடக்கிற யுத்தத்துல கூட நிறைய பேர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரொம்ப பேடா காமிக்கிறாங்க. பட் ஹிஸ்டரி எடுத்து பார்க்க போனா அந்த மாதிரி நிறைய காலகட்டத்துல இருந்து வந்துதான் இருக்காங்க. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா ராஜா ஆயிட்டா, எஸ்தர் வந்து ராணி ஆயிட்டா. ஸோ இந்த பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இவனுக்கு வந்து இந்த ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கலாம். அரண்மனையில வேலை செய்யற ஆமான்னு வந்து ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸா வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்டு. அவன் வந்து அவனுக்கும் முதலாளிக்கும் ஒத்துக்காது. அவன் வந்து பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கான். ராஜாவோட கூட்டாளி மாதிரி ராஜா என்ன பண்ணாலும் ஆமாண்ட கேட்டுதான் செய்வாரு. மோர்தெகாய் வந்து வெளிய செக்யூரிட்டி கார்டு மாதிரி செக்யூரிட்டி கார்டுக்குள்ள வேலை செய்வான். அவன் செக்யூரிட்டி கார்டு கூட இல்லைன்னு போட்டிருக்கு. அவன் வெளியே ஜஸ்ட் உட்கார்ந்து இருப்பான். அவ்வளவுதான் அவனோட பொசிஷன். ஆனா எங்க உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு எவன் மேல கண்டு பாருங்க, மோர்தெகாய் வந்து யூதர். சோ யூதர்களோட மரபுப்படி யாரையும் அப்படி வணங்கக்கூடாது, யாரையும் கையெழுத்து கூட முடியாது, யாரையும் வந்து ஆண்களை தவிர வேற யாரையும் அவன் வணங்கக்கூடாதுன்னு அவங்களோட முறை. சோ இவன் மோர்தெகாய் வந்து வெளிநாட்டுல வந்து அவன் செதறடிக்கப்பட்டாலுமே அந்த மாதிரி அவனோட முறைமையை அவன் வந்து கை கொண்டுட்டு இருந்தான். கை கொண்டுட்டு இருக்கிற பட்சத்துல ஆமான் வரும்போது அவன் சொல்யூட் பண்ண மாட்டான். எல்லாரும் வந்து அந்த பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க, பாஸ் கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி காக்கா பிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருப்பாங்க எல்லா இடத்துலயுமே. அந்த பாஸ்டர் பக்கத்துலயே இருக்கணும்ன்றதுக்காக காக்கா பிடிப்பாங்க. கம்பெனில யாராச்சும் மேனேஜர் வந்து பாஸ் கூட க்ளோஸா இருந்தா அவங்கள்ட்ட காக்கா பிடிப்போம். இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ இந்த போர் செய்வதெல்லாம் அந்த மாதிரி காக்கா பிடிக்கிற கூட்டம். ஆமான் வெளியாகும் போது செல்யூட் பண்ணுவானுங்க, ஆமான் வந்து வொர்ஷிப் பண்ற மாதிரி பண்ணுவானுங்க. ஆமானுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், ஓகே நம்ம பெரிய பதவியில இருக்கோம் அப்படின்னு. ஆனா இந்த மோர்தெகாய் மட்டும் அதை பண்ண மாட்டான். அப்ப இதை பண்ணாத ஒரு காரணத்தினால, ஒரே ஒருத்தனால ஆமானுக்கு கடுப்பாகி ஒட்டுமொத்த யூத குலத்தாரையும் சாவடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிற இந்த காலகட்டம். கொஞ்சம் அந்த டிகிரி பாஸ் ஆனிச்சுன்னா அவ்வளவுதான், யூதர்களை சாவடிச்சிருவானுங்க. எந்த இடத்துல ராஜா ஆள்ற 127 தேசத்துக்கும் அதை அனுப்பி எங்க யூதர்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சாவடிப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து இந்தியால இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் இல்லையா, ஸ்ரீலங்கால இருந்து பிரிஞ்சு வந்தவங்க, இந்தியால இருந்து பிரிஞ்சு வந்தவங்க எல்லாருமே இங்கதான் இருக்கோம். எல்லாரும் வந்து மத்த இப்ப நான் மலேசியன் தான், ஆனா சிங்கப்பூர்ல நான் ஃபாரினர். அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். அவன் என்கிட்ட வந்து இதுதான் வந்து ரூல்ஸ்னா இதுதான்னா நான் செய்யணும். இப்ப நான் என்னோட தேசத்தோட குடிமகனா இருந்தா நான் பேசலாம், எப்படி கவர்மெண்ட் வந்து இப்படி பண்ணலாம், நான் மூவ் பண்ணலாம், நான் போய் நிக்கலாம், வழி மறிச்சு நிக்கலாம். அதுவே நம்ம மற்ற தேசத்துல இருக்கும்போது நம்மளால அதை பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரிதான் யூதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிகிரி போச்சுன்னா, அதாவது யூதர்களை கொலை பண்ண சொல்லி ஒரு இதை அனுப்பிட்டாங்கன்னா அவங்க கொலை பண்ணிடுவானுங்க. நம்ம போய் யூதர்கள் வந்து போய் நிக்க முடியாது, ஏன்னா செதறடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தேசத்துல கொஞ்சம் பேர், இந்த தேசத்துல கொஞ்சம் பேர், 127 தேசத்துலயும் செதறடிக்கப்பட்டிருக்காங்க ஜனங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்துல ஆல்மோஸ்ட் அவன் வந்து ஆமான் வந்து ராஜா கிட்ட பேசிட்டான். ராஜாட்ட பேசி ஆல்மோஸ்ட் அந்த பிளான் வந்து சக்சஸ் ஆகும் போது அனுப்பிட்டானுங்க. அனுப்பின பிறகு இந்த ஆமானுக்கு வந்து நாட் ஹாப்பி. யாரு மேல? ஒரு ஆண் மேல, மோர்தெகாய்னு ஒருத்த மேல. எதனால? பெரிய மோர்தெகாய் வந்து அவன் சோத்தெல்லாம் போய் வச்சோம்லாம் வச்சிடல. அவன் வெளியாகும் போது, அரண்மனையில இருந்து வெளியாகும் போது அவன் வந்து இப்படி வணங்க மாட்டான், ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான். இப்ப செக்யூரிட்டி கார்டுலாம் நம்ம ஒரு இடத்துல போனா நம்மளுக்கு செல்யூட் பண்ணுவாங்க சில பேரு பாஸ் அப்படின்னுவாங்க. அந்த ஒரு விஷயத்த அவன் செய்யாதனால மோர்தெகாய் மேல ஆமானுக்கு ரொம்ப கோபமாகி என்ன பண்றான்னா, இந்த 5ஆவது அதிகாரத்துல 9ஆவது வசனம் நம்ம திரும்ப பார்க்கும்போது, அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம், எஸ்தர் ராணி நம்ம கிட்ட பேசுறாங்க, நம்மள மட்டும் விருந்து கூப்பிடுறாங்க ராஜா கூட, நம்ம வந்து ராஜா பக்கத்துல போய் நின்றுட்டோம், ஆல்மோஸ்ட் நானும் ராஜாவும் ஒரே மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற
மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். சந்தோஷமா வெளியே வரான். வெளிய வாசல் கிட்ட வந்தவன பாக்குறான். எல்லாரும் திருச்சி நிக்கிறாங்க, ஹாய் பாஸ் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இவன் மட்டும் அப்படியே உட்கார்ந்துருக்கான். நீ வந்தா என்ன வரேன்னு என்னன்னு உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்தா அவனுக்கும் வந்துருச்சு. நீ எங்க இருக்க? நீ அரண்மனைக்குள்ள இருக்க. நீ யாரை பார்த்து கடுப்பாவற? அரண்மனை வெளியில இருக்கிறவன. ஓகே, அதை கடுப்பாக்கிட்டு 10வது வசனம் பார்ப்போம். ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாக சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வரத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பின்னையும் ஆமான் ராஜா ஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அவன் வந்து அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு அவனோட மனைவியை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து ராஜா வந்து செஞ்சாரு தெரியுமா, அவனோட பெருமையை அவன் பேசுறான். பெருமையை பேசிட்டு எஸ்தர் ராஜாக்கே நீ கூப்பிட்டாங்க, நானும் ராஜா எஸ்தர் ராஜாத்தி மட்டும் நாங்களாம் விருந்துக்கு போகணும் தெரியுமா அப்படின்னு பெருமையை பேசிட்ட பிறகு அவன் என்ன சொல்றான்னா, இந்த மொர்தெகாய் அவன் இருக்காங்கம்மா, அவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த நடந்து எல்லாமே எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றான். யாரு? ஆமான்னு சொல்றான். யாருக்கிட்ட? அவன் மனைவி கிட்டயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றான். என்னதான் எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தாலும் நான் வந்து சுல்தானோட அரண்மனையில உட்கார்ந்துருக்கேன். சுல்தானோட மனைவி கூட நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன். அந்த பெருமையை விட இந்த மொர்தெகாயை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். போன வாரம் நம்ம வந்து ஜெவின பேசுறப்போ அந்த கேட்டாங்கல்ல, எரிச்சலுக்கும் கோபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி அவன் அதை பார்க்க அவனால தாங்கிக்க முடியல. இவன் இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாதுலான்னு அவனே டிசைட் பண்ணிக்கிறான். டிசைட் பண்ணிட்டு அவன் கூட்டாளிகள்கிட்ட சொன்னானே என்ன சொல்றாங்கன்னா 14வது வசனத்துல அப்பொழுதும் அவன் மனைவியாகிய சீரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமும் 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கு போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். சோ அந்த விருந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு. 2வது நாள் 3வது நாள் ராஜா எஸ்தர் வந்து ராஜத்தி ஆன பிறகு ராஜா கிட்ட சொல்றான். ஏன்னா தெரிஞ்சிருச்சு நம்ம ஆளுங்களை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு விருந்து வைக்கிறான். விருந்து வச்சு ராஜா கிட்ட பேசணும் அப்படின்னு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே அவனை நீ என்ன பண்ணு, நம்ம வீட்டு முன்னாடி ஒரு தூக்கு மரத்தை செய்வி. எப்படி? 50 முழத்துல ஒரு தூக்கு மரத்தை செய்வி. நாளைக்கு போய் நீ ராஜாவை பார்ப்பல, விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி ராஜாட்ட போய் சொல்லிடு, இவன் இந்த மாதிரி செய்யறான், இவனை தூக்கிடுவோம், இவனை நான் சாவடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெர்மிஷனை வாங்கிக்கோ ராஜா கிட்ட. ஏன்னா ராஜா ஒரு வாட்டி முத்திரை போட்டு அதை மாற்ற முடியாது. நம்ம தானியல் விஷயத்துல பார்த்தோம்ல, தானியல் சிங்கத்துக்குள்ள போகும்போது ராஜா ஒரு முத்திரை போட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தரியு ராஜா யாரு தெரியுமா? யாருச்சுக்கும் தெரியுமா? தானியலுக்கு முத்திரை போட்டாரு சிங்க கேவில போடுறதுக்கு. தரியு ராஜா யாரு? அகஸ்வேரோட பிள்ளை. கிங் டேரியஸ் அகஸ்வேரோட பிள்ளை. அவர்தான் வந்து நாளை பின்ன போய் பாபிலோன கட்டி கொள்வார். இன்னும் அதிகமா வந்து தேசத்தை வந்து ஆட்கொள்ளும் போது பாபிலோன்ல போய் செட்டில் ஆயிடுவாங்க. தரியு ராஜா யாரு? அது பைபிள்ல போடல. ஏன்னா நீங்க அங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஆராய்ச்சிங்கன்னா வந்து அகஸ்வேரோட பிள்ளைதான் வந்து தரியு வரும். எஸ்ரா அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, சரி நான் எஸ்ரா அதிகாரத்தை தான் ரொம்ப தியானம் பண்ணிட்டு இருந்தேன் பேசுறதுக்கு. ஸோ நான் வந்து இதை பேச சொன்னாரு.
பேசுவோம். எஸ்ராவை நம்ம இன்னொரு நாள் நம்ம தியானிப்போம். ஸோ என்ன நடக்குதுன்னா இவன் வந்துட்டான். வந்துட்டு தூக்கு மரத்துல தூக்கி போட்டுருங்க. இவன் செத்துட்டானா அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அவனை ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கோ அவனை துரத்தி விடுறதுக்கோ அவன் பிளான் பண்ணல. இவன் ஒருத்தனால யூத குழம்பே சாகுது. இவன் ஒருத்தனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுல்தான் அரண்மனையில வேலை செய்யற ஒரு தமிழனால ஒரு இந்தியனால ஒட்டுமொத்த இந்தியன்ஸே சாவடிங்கன்னு சுல்தான் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் நம்மளுக்கு? எவ்வளவு பயமா இருக்கும். மொர்தெகாய்க்கும் ஆமானுக்கும் உள்ள பர்சனல் வகையில ஒரு கூட்டமே அழிய போகுது. அதுக்கு அவன் பெர்மிஷனும் வாங்கிட்டான். பெர்மிஷன் வாங்கி நியூஸ் எல்லாம் அனுப்ப போறான். அனுப்புறதுக்கு ஆமான் ப்ரிப்பேர் ஆயிட்டான். ஆனா அப்பயும் அவனுக்கு ஹாப்பி இல்லை. ஏன்னா இன்னும் மொர்தெகாய் இருக்கான் அரண்மனை வாசல்ல, அவனை நான் பார்க்க கூடாது. ஆனா அவனை வேலை தூக்குறதுக்கும் அவனை துரத்தி விடுறதுக்கும் எண்ணம் போல, அவனை கொல்றதுக்கு எண்ணம் போல. இங்கதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போற தலைப்பு உள்ள வரணும். இதெல்லாம் நடக்குது. ஆமான் அவன் போய் கூட்டாளிகிட்ட போய் இதெல்லாம் சொல்றான், அவன் மனைவிட்ட எல்லாம் இதை போய் சொல்றான்னு மொர்தெகாய்க்கு தெரியாது. மொர்தெகாய் as usual அவன் அரண்மனை முன்னாடி நின்றுட்டு இருக்கான். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் ரொம்ப யோசிச்சேன், ஏன் ஆண்டவர் போய் மொர்தெகாயை டிஸ்டர்ப் பண்றேன்னு. ஏன்னா நீங்க 6வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, சரி நம்ம 6வது அதிகாரம் 1வது வசனத்தை படிப்போம். எஸ்தர் 6:1. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறபடி நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜா சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஓகே, இப்ப என்ன நடக்குதுன்னா மொர்தெகாய்க்கு தான் ஆபத்து வருது. ஆண்டவர் பேசணும்னா மொர்தெகாய போய் எழுப்பி மொர்தெகாயோட கனவுல பேசிருக்கலாம், இல்ல மொர்தெகாயால நேரடியாவே பேசியிருக்கலாம். ஆனா மொர்தெகாய் ஆண்டவர் ரொம்ப பயந்து முடியுது. அது நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவன் ஹெனியாவும் இல்லை, அவனுக்கு எல்லாமே தெரியும். இஸ்ரேல் தேசத்தார் திரும்ப எருசலேம் ஆலயத்தை கட்ட போகும்போது அவன் திரும்ப போயிருக்கான், அவங்க கூட மொர்தெகாய் போயிருக்கான். ஸோ இஸ் வெரி வெரி ஃபேத்ஃபுல் டு காட். ஆண்டவருக்குள்ள அவன் ரொம்ப விசுவாசத்துல ரொம்ப ஆழ்ந்தவனா இருக்கும். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த ராத்திரியிலேயே ராஜாவுக்கு நித்திரை வரல. யாருக்கு? 127 தேசத்தை ஆள்ற ராஜாவுக்கு. பஞ்சு மெத்த தலையணை நல்ல பாட்டு வீணு சொரமண்டலம் சுத்தி ஆளுங்க இருப்பாங்க. ஒரு கவலை இல்லாம அவன் தூங்கலாம். அதுக்கு முன்னாடி அவன் தூக்கிட்டு தான் இருந்தான். அந்த ஒரு ராத்திரி ஆண்டு தூக்கத்தை களைய பண்றாரு. யாருக்காக? ஆமான் குறி வச்சு அந்த ஒரே மொர்தெகாய்க்காக. யாரோட தூக்கத்துல போய் ஆண்டு கைய வைக்கிறாரு பாருங்களா? ராஜாவோட தூக்கத்துல. இது மொர்தெகாய்க்கு தெரியாது. மொர்தெகாய் இதை பத்தி தெரிஞ்சுக்கிற அதுக்கு அவன் தெரிஞ்சிருப்பான் இல்லையா? இந்த சம்பவம் எக்ஸாக்ட்லி நடக்கும் போது ராஜாவுக்கு தூக்கம் வராதுன்னு மொர்தெகாய்க்கு தெரியாது. மொர்தெகாய் பாட்டுக்கு அவனோட இடத்துல நல்லா தூங்கிட்டு வந்திருப்பான். சோ என்ன நடக்குதுன்னா 2வது வசனத்தை படிப்போம். அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரஸும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியே மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. இப்பதான் ராஜாவுக்கு ஒரு பேரு தெரியப்படுது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் லைஃப்ல நான் பார்த்த எக்ஸாம்பிள். நம்ம செல்வம் இருக்காரு இல்லையா? செல்வம் ரொம்ப வருஷமா அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா ஜூலிக்கு அவர் பேர் கூட தெரியாது. வருவாங்க, ஹாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட எப்படி சொல்றது, ஒரு காலகட்டம் வரும்போது அந்த பாஸே அவங்கள்ட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொல்லியிருக்காரு நம்மகிட்ட. ஸோ அந்த மாதிரிதான் என்ன ஒரு சிச்சுவேஷன்ல மொர்தெகாயோட பேரு ராஜாவுக்கு தெரியுதுன்னா, ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவன் நினைச்சிருந்தா அவன் ஆடல் பாடுறவங்களை கூட்டிட்டு தூங்க வச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம். கரெக்டா அந்த பர்பஸ் நிறைவேற்றப்படுது பாருங்க. அவன் என்ன பண்ணான்னா கால வர்த்தமானங்கள், அதாவது இஸ்திரிய புரட்டி படிக்கிறான். என்னென்னலாம் நடந்திருக்கு ராஜாக்கு இதை படிங்க. மேபி அவன் நினைச்சிருப்பான் இஸ்திரியை படிச்சா தூங்கிடுவோம் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா அந்த இஸ்திரியை படிக்கும் போது முதல் வாட்டி ராஜா எங்க பேரை கேட்கிறான். ராஜாவை காப்பாத்துறதுக்கு மொர்தெகாய் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி
மொர்தெகாயை பத்தி ராஜா அகஸ்வேரு கேள்விப்படுறாரு. அப்பொழுது உடனே 3வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர்கள் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அப்ப ராஜா முதலாளி, என் மேல ஒரு 2 பேர் என்னை சாவடிக்க பார்த்திருக்காங்க, என்னை ஒருத்தன் காப்பாத்திருக்கான், அவனுக்கு ஏதாச்சும் செஞ்சீங்களா? என்னை காப்பாத்திருக்கான், என் உயிரை காப்பாத்திருக்கிற மனுஷங்க ஏதாச்சும் செஞ்சீங்களான்னு கேட்கிறப்போ அவனுக்கு என்ன சொல்றாங்க, எதுவும் செய்யல. சரி, எதுவும் செய்யலையா, அப்போ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு அந்த நைட் முடிஞ்சிருச்சு. 4வது வசனத்துல ஆமான் மறுநாள் காலையில சந்தோஷமா தூக்கு மரத்துல மொர்தெகாயை தூக்கு போடணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட பேசுறதுக்கு ராஜாவோட வெளி வாசல்ல நிக்கிறாங்க. நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கணும், அந்த 127 நாளையும் அரசாளுகிற ராஜாவோட அந்த பவர் என்னன்னா, நீங்க ராஜா சமூகத்துல வர்றதுக்கு முன்னாடி வெளியே போய் நிக்கணும். வெளியே நின்று ராஜா எக்ஸெப்ட் பண்ணாதான் நீங்க உள்ள வர முடியும். அப்பேற்பட்ட ராஜா. அதனாலதான் மொர்தெகாயை பத்தி ராஜா அகஸ்வேரு கேள்வியே படல. ஆனா எப்படி கேள்விப்பட்டார், ஆண்டவர் எப்படி அவனுக்கு செஞ்சாரு, மொர்தெகாய்க்கு ஆண்டவர் தூக்கத்தை காமிச்சாரு. சோ ராஜாவுடைய இருதயம் மதுகு போல இருக்கிறது, தன்னுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் திருப்பி விடுறான்னு சொல்லி நீதிமொழிகள்ல போட்டிருக்கு. அதுதான் இங்க நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, மொர்தெகாய் பாட்டுக்கு அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கான். இங்க ஆண்டு ராஜாவோட தூக்கத்தை கலைச்சி மொர்தெகாயோட ஜீவனை ரசிக்கிறதுக்கு ஒரு வழியை பண்றாரு. என்ன பண்றாருன்னா, சோ ஆமான் உள்ள வரும்போது வெளியே நிக்கிறான். வெளியே நின்னோன்னு ராஜாட்ட சொல்றாங்க, ஆமான் வந்திருக்காரு உங்களை பார்க்க அப்படின்னோடனே, சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆமான் உள்ள வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, 6வது வசனம் படிப்போம். 6வது அதிகாரம் 6வது வசனம். ஆமான் உள்ளே வந்த போது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னென்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், இப்ப உள்ள வந்தானே ஆமான் பேசல. ஆமான் மொர்தெகாயை தூக்குல போடணும்னு பேச வரா. ஆனா ஆண்டவர் எப்படி அதை திருப்பி போடுறாருன்னா, ராஜா கேட்கிறாரு, நான் ஒரு ஆளை கனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு ஆளுக்கு எதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யணும் ஆமான் நீ சொல்லு அப்படின்றாரு. அப்ப ஆமான் நினைச்சுக்கிறான், என்னைய தவிர வேற யார் இருக்கா, நான் தான் ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸ், என்னையதான் செய்ய சொல்ற அப்படின்னு சொன்ன பிறகு இவனை மனசுல வச்சுக்கிட்டு என்ன ஒரு திங்கிங்ல அவன் என்ன சொல்றான்னா, ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், 8வது வசனம் படிக்கிறேன், ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்ப அவனுக்குள்ள ஒரு பெருமையின் ஆவி இருந்திருக்கு, ஒரு ஆசை இருந்திருக்கு, இச்சிட்டு இருக்கான் பாருங்க. ராஜா பக்கத்துல வந்துட்டோம், நம்ம ஒரு நாள் ராஜாவா இருந்துடணும்னு சொல்லி என்ன செய்யறானா, ராஜா நீங்க கனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவனுக்கு எச்ச செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் செய்யணும். என்னன்னா, நீங்க போட்டுக்கிற சட்டை, நீங்க ஏறி வர குதிரை, நீங்க அனுபவிக்கிற என்னது ராஜமுடி கொண்டு அவனுக்கு போட்டு விட்டு அவனை எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் சுத்தி காமிச்சிட்டு, ராஜா யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, யாருக்கெல்லாம் அவர் சன்மானம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு இந்த மாதிரி நடக்கும். அந்த வீதியில உலா வர ஒரு நாள் கான்சிடர் அவன் ஒரு ராஜா பண்ற மாதிரி. ஆனா ஒரு விஷயத்த ஆமான்னு சொல்றான். ஆமான் என்ன மனசுல நினைச்சிட்டு சொல்றான், எனக்கு தான் செய்ய போறாங்க, எனக்கு தான் அது. அப்போ ஒரு நாள் நான் ராஜாவா இருந்துடலாம் நினைச்சிட்டு அவன் செய்யறான். ஆனா உடனே என்ன நடக்குதுன்னா, 10வது வசனம் படிங்க. 6வது அதிகாரம் 10வது வசனம். அப்போது ராஜா ஆமானை நோக்கி,
சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். நல்ல ஒரு இடத்துல செக் மீன் வச்சாரு ஆண்டவர். என்ன வச்சாருன்னா, ராஜா என்ன சொல்றாரு, ஒருவேளை ராஜா சொல்லிருக்கலாம், என்ன ராஜா கணக்கு பண்ணணும்னு நினைச்சா ராஜாவோட பொசிஷன்ல தான் இருக்கணுமா, ஏன் நான் என்னோட சட்டையை கொடுக்கணும், அது ராஜாவுக்கு ஒரு இதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் உடனே என்ன சொல்றா ராஜா அகஸ்வேரு, சீக்கிரமா போய் வெளியில இருக்காந்திரமா யூதனாகிய மொர்தெகாய் அவனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சுத்தி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இது செய்யப்படும்னு சொல்லிட்டு வா, எல்லாத்தையும் வந்து சீக்கிரமா செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்னையும் மிஸ் பண்ணக்கூடாது, நீ தான் சொன்ன என்னென்ன செய்யணும்னு ஒன்னையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன கையோட ஆமா அதே மாதிரி அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டு ராஜா கனவு பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 13வது வசனம் படிங்க. 6வது அதிகாரம் 12வது 13வது வசனமும் படிங்க. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரும் அவன் மனைவியாக சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். முதல்வாட்டி சொல்லும் போது மொர்தெகாய் யூதனா சொன்னானு எனக்கு தெரியல. இந்த விஷயத்த வந்து ராஜா இப்படிதான் சொன்னாரு, யூதனாகிய மொர்தெகாய்க்கு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாருன்னு அவன் போய் அதெல்லாம் செஞ்சுட்ட பிறகு என்ன பண்றான்னா, அவனால அந்த அவமானத்தை தாங்க முடியாம முக்காடு போட்டுட்டு மூஞ்ச மறைச்சிட்டு வீட்டுக்கு வேகமா போயிட்டான். அவன் ராஜாட்ட மொர்தெகாயை சாவடிக்கிறத பத்தி பேச முடியல அவனால. போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற திரும்ப அவங்க கூட்டாளி எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நீ இதெல்லாம் திருப்பி வர மாட்டேன், நீ அவன் முன்னாடி கீழே போக தொடங்கிட்ட, இவனுங்க நல்லா ஏத்தி விடுறானுங்க. ஏத்தி விட்ட பிறகு நீ அவன் யூதன்னு சொல்ற, அப்ப நீ கண்டிப்பா டன் ஃபார் தி டேலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வந்து எஸ்தர் வந்து உண்டு பண்ணின விருந்துக்கு 3வது நாள் விருந்துக்கு வந்து ஆமானை கூட்டிட்டு போறாங்க. 7வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ 7வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, போய் விருந்து ஊட்டும் போது ராஜா கேட்கிறாரு எஸ்தர்கிட்ட, உனக்கு என்ன வேணும், நீ என்னோட ராஜ்யத்துல பாதி 127 நாடு வச்சிருக்கேன், 127 நாடு டிவைட் பண்ணி 2ஆ பிரிச்சு உனக்கு கொடுக்க சொன்னாலும் நான் கொடுக்குறேன், என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ அழகா ராஜா கிட்ட விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி நான் யூத குலத்தால் என்னோட ஜனங்களை வந்து இந்த மாதிரி அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த தேதி அன்னைக்கு எல்லாரும் அழிக்கப்பட்டு போயிடுவாங்க, ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அது வந்து இது பண்ணிருங்க அப்படின்னோடனே யார் இந்த மாதிரிலாம் பண்ணா, ஏன்னா ராஜாவுக்கு வந்து சரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி ஒரு யூத அந்த ஒரு குலத்தையே நம்ம அழிக்க சொல்றோம், யார் இதை இது பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அது இருக்கிற 7வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய அகஸ்வேரு மறுமொழியாக, ராஜாத்தியாகிய எஸ்தரை இப்படி செய்ய துணி கரம் கொண்டவன் யார், அவன் எங்கே என்றார். ஒரு ஜனத்தை அழிக்கிறதுக்கு யாருக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு, யார் அது அப்படின்னு கேட்டானே எஸ்தர் போட்டு கொடுத்தா, சத்ருவும் பகைஞனும் ஆகிய அந்த மனுஷன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்துக்கும் முன்பாக ஆமான் திகில் அடைந்தான். போட்டு கொடுத்தாங்க, இவனால்தான் எங்களோட ஆளுங்கள்லாம் சாவ போறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டோன்னே ராஜாவுக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. ஐயோ, நான் ரொம்ப க்ளோஸா வச்சிருந்தவன், என் கூட இருந்துகிட்டே இதெல்லாம் பண்ணியிருக்கானே, எனக்கு தெரியலையே, நான் ஆளுகிற அரசாட்சியில இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பக்கத்துல வச்சிருந்தேன்னு அவனுக்கு ரொம்ப கோபமாயி அவன் வெளியே போயிடுவான். வெளியே போனோம்னா ஆமானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆமான் வந்து எஸ்தரோட காலில் அடியில விழுந்து கிடக்குற மாதிரி அவன் வந்து கிடப்பான். எஸ்தர் உட்கார்ந்துருப்பா. எஸ்தருக்கு சரியான கோபம், என் ஆளுங்களை நீ கொள்ள வந்துட்டியாடா அப்படின்னு. ராஜா வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வரும்போது ஆமா காலில் இருக்கிறத பார்த்து அகஸ்வேரு எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான்னா, ராஜாத்திய மொலைஸ் பண்ண பாக்குறான், என்னோட மனைவியை வந்து அவன் வந்து கெடுக்க பாக்குறான் அப்படின்னு நினைச்சு டக்குன்னு அவன் வாயிலிருந்து
என்னோட மனைவியை நீ வந்து பலவந்தம் பண்ணப்படுறியா அப்படின்னு அவன் வாயிலிருந்து ராஜா சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க படிப்போம் 7வது அதிகாரம் 8வது வசனம். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்ப வருகையில் எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற மெத்தின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிடுச்சு. ராஜா அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சோடனே எதுவுமே அது வந்து எதுவுமே பேச முடியல, மூடிட்டாங்க. தலையை மூடிட்டு போயிட்டு மூடின பிறகு கூட இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா 7வது அதிகாரம் 9வது வசனத்துல, அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின முர்தகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரம் தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள். அப்படியே ஆமான் முர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அவனும் கோமா தான் இருக்கான். கோமா இருக்கிற சமயத்துல அவனோட பிரதானிகள்ல ஒருத்தர் வந்து என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி உங்களோட நன்மைக்காக பேசின முர்தகாய்க்கு அவன் வந்து தூக்கு மரம் செய்ய வச்சிருக்கான், 50 முழத்துல தூக்கி போறதுக்காக வச்சிருக்காங்க, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னோன்னா அதுல அவனை தூக்கி போடுங்க, முருதகாய் தூக்கி போடுங்கன்னு ஒரே வார்த்தையில அகஸ்வேரு சொல்லி அவன் செத்த பிறகுதான் அகஸ்வேருக்கு கோபம் அடங்குது. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் ஏன் இந்த வேத பகுதியை எஸ்பெஷலி வந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம், நம்ம பாக்குறோம்னா, இங்க வந்து எஸ்தரை நம்ம எப்போதுமே பார்த்துருக்கோம். எஸ்தர் இப்படி செஞ்சாங்க, எப்படி இருந்திருக்காங்க, முருதகாய் அதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா முருதகாய்க்கே தெரியாம ஆண்டவர் முருதகாய்க்கு செய்த நன்மை தான் இது. முருதகாய் வந்து சீரியஸ், அவன் வந்து ஃபாசி பண்ணல, இந்த மாதிரி எனக்கு நடக்கும் அப்படின்னு. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ காலகட்டத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது what is good for us, நமக்கு என்ன நடக்கும். ஆனால் எத்தனையோ விதமான போராட்டங்கள்ல வந்து நம்மளை தப்பிச்சு கொண்டு வந்திருக்காரு. பீட்டர் இயேசு என்ன சொல்றாருன்னா, யோவான் 2வது அதிகாரம் படிப்போம். லூக்கா 22:31. லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனம். இன்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். 32. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சுகப்படுத்து என்றான். பீட்டர்ன்றவன் ஒரு சீஷன். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஆனா என்ன நடக்குது இங்க வந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னா, இன்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலத்தினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். யார? சிஷ்யர்கள் எல்லாத்தையும். ஸோ நம்மளுக்கு தெரியாது, நம்மளோட வாழ்க்கையில நம்ம நினைப்போம், நான் கரெக்டா எந்திரிக்கிறேன், நான் ப்ரே பண்றேன், நான் வேலைக்கு போறேன், நான் திரும்ப பத்திரமா வரேன் அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை வந்து தாக்குறதுக்கு வந்திருக்கோம். பிசாசு எத்தனை வாட்டி ஜெபமிய வந்து நான் சுலத்தினால புடைக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டான்னு எனக்கு தெரியல. யாரு நம்மளை வச்சு எத்தனை வாட்டி பிசாசானம் வந்து போய் வந்து கஷ்டம் பாடணும்னு சொல்லி கேட்டுருக்கான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்துலயும் தப்பித்து கொண்டு வந்திருக்காரு. அப்பேற்பட்ட தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு ஆண்டவரே எனக்கு தெரியல. இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன நடக்க இருந்துச்சுன்னு, என்னோட வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் நடந்துச்சு. ஆனா எதுலாம் நான் தப்பி வந்தேன், சில டைம் நம்மளுக்கு ரியலைஸே ஆகாது நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வரப்போ கூட மலேசியா கஷ்டம்ல சரியான கியூ, மனசுல எனக்கு கலங்கிருச்சு. ஐயோ கியூவா இருக்கே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல, அந்த 15 நிமிஷத்துல அவ்வளவு நேரம் திறக்காத கியூ. ஏன்னா கியூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அவ்வளவு நீட்டு கியூ. அவ்வளோ நேரம் திறக்காத அந்த கவுண்டர் அங்க போய் ஒரு 10-15 நிமிஷத்துல தொடர்ந்து நாங்க வந்து கடந்து வந்தோம். அதுதான் நம்மளுக்கு தெரியாது.
அதை அந்த மணிக்கு தான் திறப்பாங்களா நம்மளுக்கு தெரியாது, அத்தனை மணிக்கு தான் திறக்கணுமா நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்மளுக்காக செய்யற காரியங்கள் நம்ம அறியாத அந்த பொழுதுல நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளோட ஆத்மாவை பட்சிக்கு எத்தனை பேர் வருவாங்க நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட போராட்டம் உலகத்துல மனுஷங்க மத்தியில இல்லை, நம்மளோட போராட்டம் அந்தகார லோகாதிபதிகளோட போட்டிருக்கு. ஸோ நம்ம போராட்டம் அவங்க கூடனா அவங்கதான் நம்ம மேல ரொம்ப போராட்டத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? நம்ம தானியல்ல பாக்குறோம், தானியல் 10ஆம் அதிகாரம் 12-13 நீங்க வீட்டுல போய் தியானிங்க. 21 நாள் தானியல் ப்ரே பண்ண உடனே ஆண்டு பதில் சொல்லிட்டாரு. ஆனா 21 நாள் உட்கார வச்சுட்டாரு அந்த தூதரை. யாரு? கிங் ஆஃப் பர்ஷியா. அந்த பர்ஷியா ராஜாவின் ஆவி, அந்த ஸ்பிரிச்சுவலான அந்த ஆவி மண்டலங்கள் நம்மள தாக்குறதுக்கோ நம்மள வில பண்றதுக்கோ ஒரு செகண்டும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, ஆனா ஆண்டருக்கு தெரியும். ஆனா ஆண்டு அதுல இருந்து எல்லாத்துலயும் நம்மளை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. இந்த நிமிஷம் நான் இங்க நிக்கிறேன்னா உயிரோட ஆண்டோட கிருபை. எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்ம இந்த நாளை பார்த்திருக்க மாட்டாங்க. நாங்க போன வாரம் வரும்போது 2 ஆக்சிடென்ட், 2 பேருமே தமிழாளுங்க. பாவம், ரத்தம் வடி ஒரு ஆள் அந்த ரோட்ல அப்படி படுத்து கிடக்குறாரு. எனக்கு பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஆண்டு நம்மளை நடமாட வச்சிருக்காரு. எத்தனையோ பேர் அந்த அந்த ஸ்லாக்கியம் இல்லாம இருக்காங்க. ஆனா ஆண்டு நம்மளை ரத்த குட்டைக்குள்ளாக மூடி நம்மளை நடத்தி வருகிற தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். எதுனா நம்ம நம்மளுக்கு செய்யப்பட்ட விஷயங்களை தவிர்த்து நம்மளுக்கு அறியாத ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? நம்ம அறியாம ஆண்டு நம்மளுக்காக பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காருல்ல, அந்த விஷயத்துக்காக ஆண்டு நம்ம நன்றி சொல்லணும். அந்த விஷயத்துக்காக நம்ம ரொம்ப ப்ரே பண்ணணும். ஆண்டு நன்றி ஆண்டவரை, எங்களை காப்பாற்றணும். இன்னைக்கு எந்த ஒரு சேதமும் எங்களை ஏற்படாதபடி, எங்களை அணுகாதபடி எங்களை காப்பாற்றினீரே என்று நம்ம நன்றி சொல்ற இருதயத்தை ஆண்டு நம்மளுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்றேன். இந்த நாள்ல தயவுசெய்து எல்லாரும் வீட்டுல போய் இதுக்கு மேல உங்களோட பிரேயர்ல அன்றைய எனக்கு அறியாம எனக்கு செய்யப்படுகிற காரியங்கள், அன்றைய ராஜா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நீர் இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. என்னைய சுத்தி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க இருக்கீங்க, நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அந்த நன்றியை நம்ம செலுத்திக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கடைசி காலங்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்மளுக்கு அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த நன்றி அறிதல் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆண்டவருக்குள்ள நம்ம நன்றியா இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே ராஜா, அந்த நாள்ல கூட ராஜா கருத்து கொடுக்குறோம். அப்பா, நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், திரும்பி உள்ளவர் ராஜா. உங்களோட ஜீவன் இல்லை. அங்கே நாங்கள் காண்கிறதை விட காணாமல் விசுவாசம் பாக்கியமானவராய் என்னை மாற்றிக்கொண்டே. இவ்வளவு அளவில் எங்களுக்கு செய்கிற நன்மையானவரை, எங்களுக்கு கொடுத்த வேலை, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனால் நாங்கள் பார்க்காத ஒரு கட்டத்துல நீர் எங்களை ராஜா ஆண்டவரே ராஜா உங்களுடைய புயத்தினால் எங்களை மூடி, ஆண்டவருடைய செட்டிகளின் கீழே எங்களை மூடி ராஜா எங்களை வழி நடத்துகிறீர்களப்பா. அந்த கிருபைக்காக ஆண்டவரே, அந்த ராஜா ஒரு அன்புக்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று எப்படியோ காரியங்கள் அன்று இந்த எங்களுடைய வாழ்நாள் எத்தனையோ வாட்டி அந்த மாதிரி ஒரு ஆபத்து எங்களை தாக்க வந்திருக்கு ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை நடத்தினீர், நீர் எங்களை ராஜா ஆசீர்வதித்தீர். எங்களை ராஜா உங்களுடைய செட்டிகளுக்கெல்லாம் மறைத்து கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவரை செட்டையின் கீழே அணைத்து அன்று அதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாதபடி காத்துக்கொள்ற மாதிரி எங்களை காத்துக்கொண்டு வழிநடத்தி வந்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நன்றிகள் இருந்ததோடு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, எங்களுக்காக நீ மன்றாடி கொண்டு இருக்கிறீங்க. எங்க மேலே எந்த ஒரு அன்று ராஜா தீய அவருடைய விஷயமும் நடக்காதபடி நீர் எங்களை பாதுகாத்து எங்களுடைய கோட்டையாய் எங்களுடைய அரணாய் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறப்பா. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ராஜா இந்த வாரத்தில் தாமே ஆண்டுற இந்த வாரத்தை தொடங்கி ஆண்டுற நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். அன்று நாங்கள் காணாமல் நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்கள், அன்று நாங்கள் கேளாமல், அன்று நாங்கள் உணராமல் ஆண்டவரை நீர் எங்களை பாதுகாத்த அந்த பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரை. ராஜா, எங்களை உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless.